உள்ள வெங்கடாஜலபதியை தரிசிக்க வேண்டும் என்றால் இந்த 7 மலைகளை கடந்துதான் செல்ல வேண்டும். முதலில் வெங்கடமலை. இந்த மலைக்கு சென்றால் பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். பாவங்களை போக்கும் மலை என்பதால் இதற்கு வெங்கடமலை எனப்பட்டது. இரண்டாவது சேஷமலை. பெருமாளின் அவதாரமான ஆதிசேஷன் இங்கு மலையாக அமைந்ததால் சேஷமலை என அழைக்கப்படுகிறது. மூன்றாவது வேதமலை. வேதங்கள் இங்கு மலை வடிவில் தங்கி பெருமாளை பூஜித்தன, எனவே இது வேதமலை என்று அழைக்கப்படுகிறது. நான்காவது கருடமலை. இங்கு சுவாமியை வணங்க வந்த கருடாழ்வார் வைகுண்டத்திலிருந்து 7 மலையை எடுத்து வந்தார், அதனால் இது கருடமலை என பெயரிடப்பட்டது. ஐந்தாவது விருஷபமலை. விருஷன் என்னும் அரசன் மோட்சத்தை அடைய இம்மலைக்கு வந்து தவம் செய்தார், அதனால் அவனது பெயரில் இம்மலை விருஷாஸ்திரி என பெயரிடப்பட்டது. ஆறாவது அஞ்சனமலை. ஆஞ்சநேயரின் தாய் அஞ்சனை தனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டி ஆதிவராகரை வேண்டி தவம் இருந்து ஆஞ்சநேயரை பெற்றதால் அஞ்சனமலை என பெயர் பெற்றது. ஏழாவது ஆனந்தமலை. ஆதிசேஷன் வாயர் பகவான் போட்டி ஏற்பட்ட போது விஷ்ணு நடுவராக இருந்து இருவரும் பலத்தில் சமமானவர்கள் என்றார், அதனால் இருவரும் ஆனந்தமடைந்ததால் ஆனந்தமலை எனப்பட்டது.